அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரிலானஸ்லேருந்து கேட்குற ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு கண்டினியூட்டி வந்து கான்செப்ட் புரிஞ்சு வச்சுட்ருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்றது பாருங்கள். லெட் f is a function from R to R defined by f of x, y equal to 1 when xy equal to 0, f of x, y equal to 2 when xy not equal to 0. And define a set S equal to collection of all points x, y in which f is continuous. Okay. Then S is open and S is closed, S is empty, S is connected. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காலேஜ் டிஆர்பி எக்ஸாமில் டிஸ்கிரிப்ட் டைப்பில் கேட்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ இதுனா சார் டிஸ்கிரிப்ட் கேட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கிரிப்ட் டைப் கொஸ்டின்ஸ் வந்து அப்ஜெக்டிவில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை கேதர் பண்ணிக்கிங்க. இது பிஜிடிஆர்பின்னு கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸில் வந்து கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது பிஜிடிஆர்பிலையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே சார், இது வந்து நீங்கள் அப்பாஸ்டல் புக்கில் இந்த கொஸ்டின் இல்லையா சார், இப்போ பிஜிடிஆர்பி எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தாட் வரலாம். எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் தாட் என்னென்ன, புக்கில் இருக்கிறது டேரெக்டாக கேட்கலாம், அதை அவங்க பழக்கப்படுத்திட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போது அப்பாஸ்டல் புக்கில் இருக்கிறதுல ஒவ்வொரு லைனும் எடுத்து கொஸ்டினாக கேட்குறாங்க, ரூடியில் இருக்கிற ஒவ்வொரு லைனும் எடுத்து கொஸ்டினாக கேட்குறாங்க அப்படின்ற அளவுக்கு நீங்கள் செட் ஆகிட்டீங்க. பட் நீங்கள் அந்த லெவலில் படித்தாலும் ஓரளவுக்கு ப்ராப்ளம் ஓரியன்டான கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. ஸோ இல்லைங்க சார், ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை சார், ஏன்னா அப்பாஸ்டல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் அப்படியே எடுத்து கேட்குறாங்க சார் அப்படின்னு நீங்கள் தோணலாம். இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது, அப்பாஸ்டல் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் நம்ம அந்த லெவலுக்கு யோசிக்க வேணாம். அது கேட்குறாங்க கேட்கல, பட் இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் இது பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ராப்ளம்ன்றது பாருங்கள். ஃபங்க்ஷன் வந்து ஆர் டு ஆர் டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா வென் xy ஈக்குவல் டு 0ல் ஃபங்க்ஷன் வேல்யூ 1, xy நாட் ஈக்குவல் டு 0ல் ஃபங்க்ஷன் வேல்யூ 2 சொல்லிட்டாங்க. ஒரு செட்டு S டிஃபைன் பண்ணுறாங்க, செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் இன் R2 such that f is continuous. அப்போது எந்தெந்த பாயிண்ட்லாம் f கண்டினியூஸாக இருக்கோ அந்த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நான் எஸ்ன்னு டினோட் பண்ணுறேன். ஸோ முதல்ல நீ கண்டினியூட்டி, பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டி என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். அந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் நான் எடுத்து போட்டுக்கிட்டு அந்த செட்டு வந்து ஓப்பனாக, க்ளோஸ்டாக, எம்டியாக, கனெக்டடான்றது நான் அடுத்து வந்து நான் கிளைம் பண்ணுறேன். ஓகே, அதுதான் இங்கே கொஸ்டின். ஸோ இந்த மேப் பார்த்தாவே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இது வந்து ஒரு டிஸ்கன்டினியூட்டி மேப் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரி, ஓகே இருக்கட்டும். பட் எங்கே கண்டினியூஸாக இருக்குது? மேப்பை வந்து டிஸ்கன்டினியூட்டி தான், பட் பிரச்சனை இல்லை. பட் எந்த இடத்துல கண்டினியூஸாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ அவன் என்ன கேட்குறான்னா, நீ ஃபங்க்ஷன் என்னவானா நீ அசியூம் பண்ணிக்கோ, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நான் கொடுத்த ஃபங்க்ஷனுக்கு பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டியை கண்டுபிடிச்சி அந்த பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டியை ப்ராப்பர்ட்டி பேஸு, அது வந்து ஓப்பன் செட்டா, க்ளோஸ் செட்டா, எம்டி செட்டா, R2ல் தான் எல்லாமே, அது ஒரு கனெக்டட் செட்டான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். இப்போ கிவன் ஃபங்க்ஷன் என்ன, f of x, y equal to 1 when x into y equal to 0, 2 when x into y not equal to 0. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா, இப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். f of x, y equal to 1 எடுக்குதான், எய்தர் x equal to 0 or y equal to 0ல. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, இந்த பாயிண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. சப்போஸ் f of 1, 0 இமேஜ் வேல்யூனா வரும் 1 தான் வரும். f of 0, 1ஓட இமேஜ் வேல்யூனா வரும் 1 தான் வரும். கரெக்டுங்களா? இந்த அசம்ஷன் படி, அதாவது given f of x, y equal to 1 either x equal to 0 or y equal to 0ல என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கலாம் அப்படின்றத நான் கண்டிக்கிறேன். அப்படின்னா அதுனா கம்ப்ளீட்டாக ஆன் த x axis, ஆன் த y axis. ஸோ இது வந்து பிளேன் R2ல் ஆன் த x axis, ஆன் த y axis நீங்கள் எந்த பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது நமக்கு 1 தான். ஓகே, ஸோ நீ எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஆன் த x axis, ஆன் த y axisல வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ 1. அப்போது ஃபங்க்ஷன் வேல்யூ 1ன்றதால ஆன் த x axis, ஆன் த y axisல ஆல்வேஸ் மேப் கண்டினியூஸ்னா கிடையாது. என்ன ரீசன்னா, கண்டினியூட்டியோட டெஃபினேஷன் என்ன தெரியுமா? ஒரு பாயிண்டில் ஃபங்க்ஷன் கண்டினியூட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட்டோட ஃபங்க்ஷன் வேல்யூவும் அந்த பாயிண்ட்டை சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட் வேல்யூஸோட லிமிட்டிங் வேல்யூவும் வந்து சேமாக இருக்கணும். ஓகே, அதாவது லிமிட் x, y tends to a, a f of x, y equal to a, bன்னு கூட எடுத்துக்கோங்க. f of x, y equal to f of a, b அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ அட் a, bயில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஒரு பாயிண்டில் நம்ம ஒரு பாயிண்டில் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பாயிண்ட்டோட நெய்பர்ஹுட் எடுத்துக்கணும். அந்த நெய்பர்ஹுட்டோடைய லிமிட் தான் இது. ஓகே, அந்த நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ், செட் ஆஃப் நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ் அரௌண்ட் த பாயிண்ட் a, b, அதனோட லிமிட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணுமா? ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மேப் கண்டினியூட்டி. புரியுதுங்களா? இப்போது ஆன் த x axis, ஆன் த y axisல ஃபங்க்ஷன் வேல்யூ 1 கரெக்டாக. இப்போது ஆன் த x axis, ஆன் த y axisல ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணுறேன், இது எடுத்துக்கிறேன்.
ஸோ இது வந்து 0, ஏன்னு எடுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த பாயிண்டில் ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன, எஃப் ஆஃப் 0, ஏவோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன 1. பட் இந்த பாயிண்ட்டை சுற்றி வருகிற நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. லிமிட்டிங் வேல்யூ ஆல்வேஸ் 1 வருமா? கண்டிப்பாக வராது. ஏன்னா இப்போது இந்த பாயிண்ட்டை சுற்றி இருக்கிற ஒரு நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ் நான் எடுக்கிறேன், இதோ இங்கே இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸும் நாட் ஈக்குவல் டு 0, ஒய்யும் நாட் ஈக்குவல் டு 0. சம் ஏதோ ஒரு A, B இங்கே இருக்குன்னு அர்த்தம் இந்த பாயிண்ட்டில். கரெக்டுங்களா? ஆன் த எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் 0, A வரும். பட் அந்த எக்ஸ் ஆக்சிஸ் தாண்டி ஏதோ ஒரு பிளேனில் ஒரு பாயிண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, இல்லை இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பிளேன், இப்போ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் காம்பனண்ட் வந்து நாட் 0 தான். ஓகே, ஸோ அப்போது இந்த பாயிண்டில் எக்ஸ் காம்பனண்ட்டு நாட் ஈக்குவல் 0, ஒய் காம்பனண்ட்டு நாட் ஈக்குவல் 0 செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படின்ற ஒரு பாயிண்டில் நான் எடுத்து லிமிட் வேல்யூ செக் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்டாக வேல்யூ என்ன கிடைக்கும் தெரியுமா? 2 தான் வரும். ஓகே, புரியுதுங்களா? இப்போது ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஃபங்க்ஷன் வேல்யூ 1 வரும். பட் இந்த நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸில் ஏதோ ஒரு வேல்யூ நான் சூஸ் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா லிமிட்டிங் வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சிடும்? 2 வந்துடும். ஏன்னா இங்கே 2 கோஆர்டினேட்டுமே நாட் ஈக்குவல் 0 ஆகிடும். ஸோ அப்படின்னும் போது சப்போஸ் அதர் தென் நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ் ஆஃப், அதாவது நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ் ஆஃப் இந்த A, 0ல் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க, எடுத்து ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ பார்க்குறீங்க, கண்டிப்பாக வேல்யூ என்ன கிடைக்கும்? 2 வரும். புரியுதுங்களா? ஸோ கிளியர்லி for any point in the neighborhood of A, 0, A, the function value is என்னவா இருக்கு உங்களுக்கு? 2 இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0, எடுக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். 0, எஃப் ஆஃப் 0, என்ன? ஸோ 1 தான். ஏன்னா எய்தர் எக்ஸ் ஈக்குவல் 0 ஆர் ஒய் ஈக்குவல் 0 இருந்தால் போதுமானது. ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 1. இப்போது இந்த நெய்பர்ஹுட், இந்த 0, நெய்பர்ஹுட்டில் 1, இருக்கும். கரெக்டுங்களா? 1, 1, -1 இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் 1, 1 எடுத்திங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்குது உங்களுக்கு? 2 தான் கிடைக்குது. ஸோ இது ரெண்டும் நாட் ஈக்குவல். ஸோ ஃபங்க்ஷன் எப்போ கண்டினியூட்டி? அந்த பாயிண்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் வேல்யூவும் அந்த பாயிண்ட் சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட் வேல்யூஸும் சேமாக இருக்கணும். கரஸ்பாண்டிங் நெய்பர்ஹுட்ஸ் வேல்யூஸோடைய ஃபங்க்ஷன் வேல்யூ சேமாக இருக்கணும். இப்போது இந்த பாயிண்ட்டோடைய ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 1, அந்த பாயிண்ட்டை சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸோடைய ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 வந்துடும். ஒன்லி அந்த எக்ஸ் ஆக்சிஸ் அந்த ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் வேல்யூ சேம் ஆகும். ஓகே, அப்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸில் வந்து மேப் நாட் கண்டினியூஸ். அப்போ எங்கே கண்டினியூஸாக இருக்குது? அதர் தென் திஸ் பாயிண்ட். அப்போ அதர் தென் திஸ் பாயிண்ட்னா எஃப் எங்கே கண்டினியூஸாக இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஒய் நாட் ஈக்குவல் 0ல் மட்டும்தான் மேப் வந்து கண்டினியூஸாக இருக்குன்னு அர்த்தம். இருங்க, இப்போது பாருங்களேன். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸில் மேப் கண்டினியூஸ் இல்லைன்ட்டு கிளைம் பண்ணிட்டோம். அப்போ அதர் தென் திஸ் பாயிண்ட்னா ஒன்று ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட், ஏதோ ஒரு குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க. கரெக்டுங்களா? ஏன்னா இந்த ஆக்சிஸ்லையும் மேப் கண்டினியூஸ் கிடையாது, இந்த ஆக்சிஸ்லையும் மேப் கண்டினியூஸ் கிடையாது. அப்படின்னா அர்த்தம், இந்த ஆக்சிஸில் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்க, ஃபங்க்ஷன் வேல்யூ 1 வரும். இந்த பாயிண்ட்டை சுற்றி நான் வரைகிற நெய்பர்ஹுட் வேல்யூ போட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 1 வரல, 2 கிடைக்குது. ஏன்னா அந்த இடத்துல எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட் நாட் ஈக்குவல் 0 ஆகிடுது. ஒன்லி அந்த ஒய் ஆக்சிஸில் மட்டும்தான் ஃபங்க்ஷன் வேல்யூ 1 எடுக்கும். பட் இந்த பாயிண்டோட நெய்பர்ஹுட் வந்து எப்போவுமே ஒய் ஆக்சிஸ் கிடையாது. ஸோ இது செகண்ட் குவாட்ரண்ட்டையும் கவர் பண்ணும், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டையும் கவர் பண்ணும். ஸோ அப்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கிற பாயிண்ட்ஸில் ஃபங்க்ஷன் வேல்யூ 2 வருது, செகண்ட் குவாட்ரண்ட் இருக்கிற பாயிண்ட்ஸ்லையும் ஃபங்க்ஷன் வேல்யூ 2 வருது. அப்போது அதே போல் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டாலும் சேம் தான். ஸோ இந்த பாயிண்ட்டில் ஃபங்க்ஷன் வேல்யூ 1 தான். பட் இதை சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கிற வேல்யூ ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து ஆல்வேஸ் 1 வரணும், ஆனால் வராது. ஏன்னா இந்த காம்பனண்ட் நாட் ஈக்குவல் 0, இந்த காம்பனண்ட்டு நாட் ஈக்குவல் 0, எக்ஸ் ஒய் நாட் ஈக்குவல் 0. ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸில் மேப் நாட் கண்டினியூஸ்ன்றது கிளைம் பண்ண முடியுது. அப்போ எங்கே கண்டினியூஸ் அப்படின்னா ஒன்று ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டு, அப்புறம் தேர்ட் குவாட்ரண்ட்டு, இல்லைனா ஃபோர்த் குவாட்ரண்ட்டு, ரிமூவிங் திஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில். ஓகே, புரியுதுங்களா? தேர்ஃபோர் எஃப் இஸ் கண்டினியூஸ் on x and y not equal to 0, which means f is continuous on இந்த ஆரில் இந்த x axis ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ r மைனஸ் சிங்கிள்டன் 0, சிங்கிள்டன் 0 மீன்ஸ் என்டையர் x axis ரிமூவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், இன்ட்டு r மைனஸ் சிங்கிள்டன் 0. அதே போல் y axis ரிமூவ் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போது மேப் எங்கே கண்டினியூஸாக இருக்குது பாருங்கள்.
இந்த டொமைன் இந்த லைனையும் ரிமூவ் பண்ணிடணும், இந்த லைனையும் ரிமூவ் பண்ணிடணும். அப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே ப்ராடக்ட் வேல்யூ நான் இருக்கும், நான் ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ அப்படி நான் ஜீரோவாக இருக்கும்போது ஃபங்க்ஷன் வேல்யூ ஆல்வேஸ் டூ. அந்த நான் ஜீரோ பாயிண்ட்டில் நீங்கள் எந்த ஒரு நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணாலும் அதனோட லிமிட்டிங் வேல்யூ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 2 தான் கிடைக்கும். புரியுதுங்களா? இதுதான் கண்டினியூட்டி. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம கண்டினியூட்டி வந்து பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு பேச மாட்டோம், அந்த நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ்லையும் கம்பைன் பண்ணி தான் பேசுவோம். ஸோ ஒரு பாயிண்ட்டில் கண்டினியூட்டி அப்படின்னா அந்த பாயிண்ட்டோட ஃபங்க்ஷன் வேல்யூ எடுத்து தனியாக வச்சுக்கணும். அப்புறம் அந்த பாயிண்ட்டை சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட் வேல்யூவோட லிமிட்டிங் வேல்யூவும் பார்க்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ நெய்பர்ஹுட் ஆஃப் தட் பாயிண்டோட லிமிட்டிங் வேல்யூ சேமாக இருக்குது அப்படின்னா மேப் வந்து கண்டினியூஸ். ஸோ இப்போ நமக்கு என்னென்னா ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸில் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து எந்த பாயிண்ட் சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஒன்று தான். ஏன்னா அங்கே எதர் ஒன் ஆஃப் த காம்போனன்ட் வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ பிரச்சனை கிடையாது. எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து பை டிஃபைனிங் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் படி என்ன ஆகிடுது உங்களுக்கு? ஃபங்க்ஷன் வேல்யூ 1 வருது. பட் அந்த நெய்பர்ஹுட்டில் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸில் இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட்டோடைய நெய்பர்ஹுட்டில் கன்சிடர் பண்ணும்போது எக்ஸ்ஒய் காம்போனன்ட்டு நான் 0 ஆகிடும். ஸோ அந்த லிமிட்டிங் வேல்யூ வந்து 2க்கு அப்ரோச் பண்ணிடும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் மேப் வந்து இங்கே நாட் கண்டினியூஸ். ஸோ அப்போ எங்கே தான் கண்டினியூஸு? ரிமூவிங் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அந்த ரிமூவிங் ஒய் ஆக்சிஸ் இன் R2 பிளேனில் பார்க்கும்போது மேப்பிங் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அப்போ இது ஜென்ரலாக எப்படி எழுதலாம்? எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் R2 மைனஸ் 0,0. ஓகே, அப்படின்னா அர்த்தம் எக்ஸ் ஆக்சிஸ் ரிமூவ் பண்ணிட்டேன், ஒய் ஆக்சிஸும் ரிமூவ் பண்ணிட்டேன். அதாவது எப்படி எழுதணும்னா ஆர் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0, இது தப்பு. ஓகே, இன்ட்டு ஆர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இதிலிருந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த செட் ஆஃப் கம்பைன்ஸ் பாயிண்ட்ஸில் தான் நமக்கு என்ன ஆகிடுது உங்களுக்கு? மேப் வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஓகே, அப்போது இந்த கிராஃப் பாருங்கள். ஒரு பிளேன் இருக்குது R2ல். ஸோ ஒய் ஆக்சிஸும் த்ரூ அவுட்டாக ரிமூவ் பண்ணிடுறீங்க, எக்ஸ் ஆக்சிஸும் ரிமூவ் பண்ணிடுறீங்க. ரிமைனிங் குவாட்ரண்ட்ஸ் எல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடுறீங்க. இந்த 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சிடுறீங்க. ஸோ பிரிச்சுட்டு இந்த செக்ஷனை யூனியன் பண்ணுறீங்க. ஸோ இது ஒரு ஓப்பன் செட்டு, எனக்கு இது ஒரு ஓப்பன் செட்டு, இது ஒரு ஓப்பன் செட்டு. ஏன்னா பவுண்ட்ரியே இல்லை, எங்கேயுமே பவுண்ட்ரி இல்லை, இது ஒரு ஓப்பன் செட். அப்போது ஃபைனைட் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன். ஓகே, அப்போது உங்களுக்கு என்ன ஆகிடுது உங்களுக்கு? ஸோ ஓப்பன் செட் இதுவும் ஒரு ஓப்பனு, இது ஒரு ஓப்பனு, யூனியன் ஆஃப் ஓப்பன் செட் இஸ் ஓப்பன்ன்றதால் நமக்கு என்ன ஆகிடுது? உங்களுக்கு வந்து எஸ் வந்து எக்ஸாக்டாக ஒரு ஓப்பன் செட் ஆகிடுது. கனெக்டடானா கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 குவாட்ரண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த லைன் செக்மெண்ட்டை தூக்கிட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைனே நம்ம தூக்கிட்டோம். அப்படி தூக்கின்ற பட்சத்தில் இது கனெக்டடாக வராது. ஓகே, அப்போது எஸ் இஸ் ஓப்பன், நாட் க்ளோஸ்ட், எம்டியும் கிடையாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டான ஆப்ஷன் பாருங்கள். ஸோ எஸ் இஸ் ஓப்பன்ன்றது கரெக்டு, எஸ் இஸ் க்ளோஸ்டு ஃபால்ஸு, எஸ் இஸ் எம்டின்றதும் ஃபால்ஸு, எஸ் இஸ் கனெக்டடுன்றது ஃபால்ஸ். இது வந்து டிஸ்கனெக்டட்னு தான் ட்ரூ. ஓகே, ஸோ அப்போ நமக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஓப்பன் தான் கரெக்ட். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க என்ன சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் கண்டினியூட்டி பேசுகிறதும் அந்த பாயிண்ட்டோட நெய்பர்ஹுட்டில் தான் கண்டினியூட்டி பேசுன்றது புரிஞ்சிக்கணும். ஓகே, ஒரு பாயிண்ட்டில் கண்டினியூட்டி செக் பண்ணுற சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டை சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? லிமிட் வேல்யூ செக் பண்ணி பார்த்து ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்தால் மேப் வந்து கண்டினியூஸ். அதுக்கு தான் என்ன சொல்கிறோம்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபங்க்ஷன் வேல்யூ டு ஏக்கு நீங்கள் சொல்லிடுறீங்க. இந்த லிமிட்ன்றது என்னன்னா இந்த பாயிண்ட்டோட நெய்பர்ஹுட் பாயிண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி லிமிட் எடுத்து பார்க்குறீங்க. அதுவும் எனக்கு எஃப் ஆஃப் ஏ அப்ரோச் பண்ணுது அப்படின்னா மேப் வந்து கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். ஸோ அதுதான் கண்டினியூட்டிக்கான டெஃபினேஷன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எந்த டொமைனில் எந்த ஸ்பேஸில் படித்தாலும் இதுதான் கான்செப்ட்டு. ஓகே, ஸோ நல்லா இந்த ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நான் நிறைய டெஸ்ட் பேட்சில் வந்து இது போல் அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம் நிறைய கொடுக்குறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் உங்கள் மைண்டில் செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சிஎஸ்ஐஆர் கேட் எக்ஸாம்லாம் ஒன்றுமே கிடையாது, அசால்ட்டாக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். பிஜிடிஆர்பி ஒன்றும் கிடையாது. நம்ம பிஜிடிஆர்பின்றது என்னென்னா மக படிக்கணும் நிறையா, பட் மக படிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து மறக்காத லெவலுக்கு இதுதான் ஸ்கில்லு, இப்படி இதுதான் பயன்படுத்துகிறோம், இதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல தான் இந்த ரிசல்ட்டுக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாவே மோஸ்ட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வராது. நீங்கள் மக படிக்கவே வேணாம். ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸில் நிறைய தியரி ரிசல்ட்ஸ்லாம் வரும். ஸோ அது எல்லாமே ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் மக பண்ணணும். ஸோ ஒன்றுத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ண முடியாது உங்களுக்கு, அது மக பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். அதே போல் பிஜிடிஆர்பி அண்ட் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நாங்கள் 4 ஷெடியூல் முடிச்சிருக்கோம். இது அப்போ 4 ஷெடியூல் கொஷின்ஸும் வந்து எங்களுக்கு அனுப்பிங்களான்னா இப்போ நீங்கள் என்ன ஜாயின் பண்ணுறீங்க, நியூவாக ஜாயின் பண்ணுறது தான் உங்களுக்கு கொஷின்ஸ் பேப்பர் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.